Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். ஒரு நல்ல படம் வந்தா இன்னைக்கும் ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துட்டு எத்தனையோ பேர் வந்து சாரி இதை நாங்கள் தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றதே ஒரு சக்சஸ் தான். நிறைய பேர் சொல்றது என்னன்னா உங்க அடுத்த படத்தை நாங்கள் தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. படம் வந்துட்டு இந்த படம் வந்து சரியாக இப்போ தியேட்டரில் போகலை, பட் ஓடிடியில் நல்லா வரவேற்பு இருக்குன்னு யாரோ போட்டிருந்தாங்க, அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம ஓடிடியில் வந்த ஒரு சக்ஸஸை தான் தியேட்டரில் எதிர்பார்த்தோம். பட் அந்த டைம் அந்த ரிலீஸ் காலகட்டங்கள் தலைவன்லாம் ஓடிட்டு இருந்தது. 10 டேஸில் கூலி வர்ற அந்த வைப் இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு நடுவில் கரெக்டான டைமில் மாட்டிக்கிட்டோம். இந்த படங்கள் நம்ம தியேட்டரில் பார்த்துக்கலாம், இந்த படத்தை நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம்னு சொல்லி பழக்கிட்டோம் ஆடியன்ஸை. ஸோ வந்து அவங்கள அந்த மாதிரி பழக்கிட்டதுனால நம்ம திரும்ப அவங்கள வந்து நீங்கள் வந்து தியேட்டருக்கு வாங்கன்னு ப்ளேம் பண்ண முடியாது. ஆனால் இவங்களுக்கே தெரியாமல் இன்னொரு ஃபேமிலி உங்கள் வீட்டில் உள்வாடைக்கு இருக்க மாதிரி சொல்ல வரீங்களா? அப்படியே வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் அவர் சொன்ன மாதிரி மெய்யழகன் படத்தை வந்துட்டு ஓடிடியில் பயங்கரமாக கொண்டாடணும் படம் தான். பட் அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் வரல. உண்மைதான் அது. சிவகார்த்திகேயன் பிரசன்ஸ் அப்படின்ற போது அது அடிஷ்னல் வேல்யூவாக இருக்குது. அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார்? அவர் மின்சாரம் சீன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆகி நிறைய வாட்டி பார்க்குறப்பலாம் அதை வந்து சொல்லிகிட்டே இருப்பார், இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஆக்ஷன்லாம் அப்படியே பண்ணி காட்டுவார், காலி கேட்ட மாதிரி. அந்த சீனில் ஷாக் அடிக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருப்பீங்க. அதில் அந்த பாட்டு, இந்த பாட்டு அப்படின்றது யார் செலக்ட் பண்ணாங்க? மின்சாரம் வச்சு என்னெல்லாம் இருக்குது, அந்த சம்சாரம், அது மின்சாரம், நம்ம என்னென்ன பாட்டுலாம் வரும்போது டக்குன்னு இந்த பாட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, இந்த பாட்டு நல்லா இருக்குது, பேசாமல் இதை வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த பாட்டை வச்சு எழுதி எடுத்துட்டோம். அது கரெக்டாக எடிட் பண்ணும் போது தான் கரெக்டாக நல்லா சிங்க் ஆச்சு. அது வந்து இன்னொருத்தர் காஸ்டிங் வந்து இட்டிஸ் பிரசாந்த். அவர் எப்படி ஒரு கேமியோ மாதிரி யூஸ் பண்ணி? ஆமாம் ரெகுலர் ஆர்டிஸ்டே போடலாம் அப்படின்னு பேசும்போது ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னும் போது இட்டிஸ் பிரசாந்த் சஜஸ்ட் பண்ணாங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவர் தான் வந்து இடித்து அந்த அவர் பறந்து போய் காப்பாற்றினதுக்கப்புறம் அப்போ அவர் ஓடி வரும் போது எல்லாரும் தியேட்டரில் கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்ன ஃபீட்பேக்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சு? ஆமாம் நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா 22ல் அந்த பையன் திரும்ப வந்திருக்கணும், வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அது ஒரு கேமியோ யாராவது ஒரு பண்ணலாம், அது ஒன்று. அதே மாதிரி இவங்க 2 ஃபேமிலியும் ஒரே வீட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அந்த மாதிரி நிறைய. எனக்கு வந்து பர்சனலாக அந்த பையன் வர்றதுல உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னா, வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பி. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஹவுஸ்மேட்ஸ் படம் நான் தியேட்டர்லேயே பார்த்துட்டேன். பட் அப்போலேருந்து ட்ரை பண்ணிட்டு இப்போ தான் எடுக்க முடியுது இன்டர்வியூ. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ரிவ்யூஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் உங்களை டேக் பண்ணி போட்டுருக்காங்க. எப்படி இருக்குது? பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து எதிர்பார்க்கவே இல்லை யாருமே. ஏன்னா தேட்டரிக்கலில் படம் ரிலீஸ் ஆச்சு, ஒரு டீசெண்டான டாக் வந்துச்சு, ஒரு ஃபேமிலிஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க, எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே, இதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸு, இவ்வளோ பேர் படத்தை பற்றி ட்வீட்ஸ் பண்ணுறது, சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறது, இவ்வளோ பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுதான் ஆக்சுவல் சக்ஸஸ் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஓகே. ஹவுஸ்மேட்ஸோட ஹவுஸ்மேட்ஸ் படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். பட் இதோட ஆரம்ப புள்ளி, இந்த படத்தோட கதை நீங்கள் எடுக்கும்போது இது ஒரு ஹாரராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஒரு ஈஸி ஜாபாக போயிருக்கும். நிறைய ஃபேமிலி வந்துருவாங்க, ஈஸியாக ஹாரராக எடுத்துகிட்டு போயிட்டாலோ இல்லை காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டாலோ. பட் இதுக்குள்ளே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் வைக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு ப்ரொடியூசர்ஸ் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு? இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை, ப்ரொடியூசர் ஆக்சுவலாக வந்து அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். அவர் ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு விஜய். அவர் ஸோ என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. ஸோ நான் எந்த கதை புதுசாக ரெடி பண்ணாலும் அதை அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவருக்கு வந்து அவர் வேறு ஃபீல்டில் இருக்கார், அவர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கார். ஸோ நான் எது ஐடியா யோசிச்சாலுமே அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்படி ஒரு கதை இருக்குது, எப்படி இருக்குன்னு கேளு அப்படின்னும் போது அவர் கேட்டு எப்பயுமே அந்த கதைக்கான கருத்து சொல்லுவார். இல்லை இது வேண்டாம், இது நல்லா இருக்குது, இதை பண்ணு, வேணாம் அப்படின்றது. ஸோ இந்த ஐடியா சொன்னோடனே அவருக்கு பிடிச்சிருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, இது ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் பண்ணிருக்கும் போது அவர் ஆக்சிடென்ட்டில் தான் ப்ரொடியூசராக உள்ளே வந்தார். இதில் அவரோட ஃப்ரெண்டு, அவரோட பாஸ் ஒருத்தர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. ஸோ லாஸ்ட் மினிட்ல அவங்க கொஞ்சம் பேக் ஆஃப் ஆகும்போது அப்போ விஜய் வந்து இன்வால்வ்டாக, சரி நான் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எனக்கு கண்டென்ட் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது, இந்த கதை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக ஒர்க் ஆகும், எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் த்ரில் கிடைச்ச மாதிரி கண்டிப்பாக பார்க்குற எல்லா ஆடியன்ஸ்க்கும் அந்த ஒரு த்ரில் கிடைக்கும், ஸோ நம்ம இறங்கி பண்ணலான்னு சொல்லிட்டு அவரு இதுக்காக சினிமா ப்ரொடியூஸ் பண்ண வந்து அப்படியே ப்ரொடியூஸ் பண்ணார். அவருக்கு அது ஃபர்ஸ்ட் படம்? ஆமாம், அவருக்கும் ஃபர்ஸ்ட் படம். ஓகே. சிவகார்த்திகேயன் பிரசன்ஸ் அப்படின்ற போது அது அடிஷ்னல் வேல்யூவாக இருக்குது. அப்படிங்கும்போது
அவர் என்ன சொன்னார்? அவர் என்னென்ன ஃபீட்பேக்ஸ் ஃபர்ஸ்ட்? ஆமாம், அவரும் சிவா சாரும் வந்து படம் பார்த்துட்டு அவருக்குமே பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாரு. ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி ஜானர்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஃபேண்டசி சைஃபை அது ரொம்ப பிடிக்குமா. ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்துட்டே பயங்கர எக்ஸைட்டடாக வந்து படத்தை விஷ் பண்ணிவிட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பேசிட்டு போனார். ஸோ அது எல்லாருக்குமே எங்களுக்கு ஹாப்பி. குறிப்பாக அதை சொன்ன மாதிரி அந்த மின்சாரம் சீன் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ ரொம்ப எக்ஸைட் ஆகி நிறைய வாட்டி பார்க்குறப்பலாம் அதை வந்து சொல்லிகிட்டே இருப்பார், இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த ஆக்ஷன்லாம் அப்படியே பண்ணி காட்டுவார் காளி வெங்கடன மாதிரிலாம். ஓகே. ஸோ அவர் பயங்கர ஹாப்பி படம் பார்த்துட்டு. இப்போ இவங்கெல்லாம் ஓகே, பட் ஒரு கிரியேட்டராக இந்த படம் ஒரு ஃபினான்ஷியலாக போகணும் அப்படின்னும் போதுலாம் இப்போ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்னா டக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் லைட்டாக சொல்லுவாங்க, ஓகே எங்கர் ஜென்ரேஷன் மட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் எழுதும் போது இது இல்லாமலும் படம் எடுக்கலாம், இதுலேயே நீங்கள் வச்சிருக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் யோசிச்சிங்க? எடுக்கும் போதே ஸ்டார்டிங் இந்த டெசரக்ட் தியரி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வச்சு தான் பேஸாக. ஸ்டார்டிங்கில் டெசரக்ட் இல்லை, எனக்கு என்ன 2 டைம் லைன்ஸ் கனெக்ட் பண்ணுற ஒரு படமாக தான் இருந்தது. 2 ஃபேமிலி, ஒரே வீடு, 2 வேறு வேறு டைம் லைனில் வாழ்ந்த 2 கேரக்டர்ஸ் வாழ்கிறாங்க. ஓகே. ஸோ அவங்களுக்குள்ளே நடக்கிற ஃபன் அண்ட் கேயாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் ஐடியா. ஸோ பட் இதுக்கு ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் இருந்தால் நல்லா இருக்கும். ஒரே வார்த்தை, ஏன்னா படம் பார்த்துட்டு வெளில வரவங்க அது ஏதோ ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு சயின்டிஃபிக் டேர்ம் ஒன்று இருந்ததுன்னா அவங்க எல்லாரும் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே இந்த வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுன்றதுக்காக இப்போ சர்ச் பண்ணும்போது நிறைய விஷயம் தேடும் போது இந்த டெசரக்ட் கரெக்டாக இருந்தது, இந்த கதைக்கு சிமிலரான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ அப்போ டெசரக்ட்ன்ற ஒன்று யூஸ் பண்ணலாம், பட் அது ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணிட வேண்டாம், லிமிட்டாக இதுதான் விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு டக்குன்னு கடந்து நம்ம கதைக்குள்ளே அந்த எமோஷன்ஸ்குள்ளே போயிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு டேர்மாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணது தான் ஐடியா, தவிர டெசரக்டை வச்சு ஒரு கதை பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் கிடையாது. ஓகே. ஏன்னா நான் பொதுவாக வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்தாலே ஏதாவது ஒரு தியரி அவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க, இந்த தியரி நல்லா இருக்கு, இப்போ இதை வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படின்றது வேற. பட் கதைக்கே ஒரு விஷயம் தோணி அது மூலியமா அதுக்கு ஒரு தியரி இருக்கா அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்தது தான். ஓகே. பட் இதோட ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்குல்ல, ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தோணி அந்த ஒன்லைன்ல தான் இந்த கதையை உங்களுக்கு தோணிருக்கலாம், அது உங்களோட. எனக்கு ஒரு இமேஜ் ஒன்று பார்த்தேன், நாங்கள் டிமாண்டி காலனி 2 ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சிஜிக்காக ஒர்க் பண்ணும்போது ரேண்டமாக நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது ஒரு இமேஜ் பார்க்கும்போது ஒரு வீட்டு செவுத்துல நிறைய கிறுக்கல் இந்த மாதிரி கிரையான்ஸோட ஸ்கிரிப்லிங்ஸ் நிறைய இருந்த மாதிரி ஒரு இமேஜ் ரேண்டமாக கூகுளில் பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது தான் எனக்கு அதுலேருந்து சின்னதாக ஒரு ஸ்பார்க் வந்தது, என்ன இந்த மாதிரி இருக்குது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஒரு ஹாரரான ஒரு இமேஜ் பார்த்தா அது ஹாரரான ஒரு படமாக தான் ஹாரராக நம்ம மைண்டு யோசிக்கும். ஸோ நம்ம இதில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிக்கலாமே அப்படின்னமோ சரி ஓகே இப்படியே ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க போகிறாங்க, எல்லாமே ஸ்ட்ரேஞ்சாக நடந்துகிட்டே இருக்குது, ஓகே ஒரு ஹாரர்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா இல்லை அதே வீட்டில் வேறு ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணால் புதுசாக இருக்குமே அப்படின்னு டக்குன்னு ஒரு ஐடியாவாக ஸ்பார்க் ஆச்சு. ஸோ அங்கேருந்து ஸ்பார்க் ஆகி தான் சரி ஓகே ஐடியா நல்லா இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும் போது ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போது சரி அப்படி டெவலப் பண்ணலாம். ஓகே. டெவலப் பண்ணும்போது இது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்காக லிமிட் பண்ணாமல் எல்லாருமே இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும், ஃபேமிலிஸ் ஆகட்டும் கிட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து எல்லாருக்கும் வயபிளாக ஒரு கமர்ஷியலாக எழுதுவோம். இதை ஒரு 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 சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி ட்ரீட் பண்ணி ரொம்ப மெச்சூரான ஆடியன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிற மாதிரி படமாக இருந்துடக்கூடாது. சாதாரண ஒருத்தங்க பார்த்தாலும் கிராமத்தில் இருக்கவங்க சினிமா பெருசாக பார்க்காதவங்க சயின்ஸ் பற்றி தெரியாதவங்க பார்த்தா கூட அந்த சயின்டிஃபிக் ஆங்கிளை தாண்டி அந்த எமோஷனை அவங்க கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இதை கதையாக மாற்றிட்டேன். ஓகே. இப்போ இதோட டைம் டிஃபரன்ஸ் அந்த 2012 இது ஏன் பர்டிகுலராக 2012 2022 அப்படின்னு அது என்னன்னா எனக்கு 12 அந்த 2012 இயர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அப்போ அந்த நம்ம அந்த நாங்கள் காலேஜ் படிக்கும் போது அந்த இயர் மேலே பயங்கர ஒரு இது இருக்கும். 2012 வந்து உலகம் அழிஞ்சிரும், மாயன் கேலண்டரில் வந்து முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லும் போது அந்த அந்த இயர் வந்து எனக்கு அப்பத்துலேருந்தே ஒரு மைண்டில் இருந்தது. பட் நான் எழுத ஆரம்பித்தது வந்து 23 தான் இந்த ஐடியா. ஆமாம் ஐடியாவே எனக்கு 23 தான் கிடச்சி 23 தான் எழுதினேன். பட் அந்த 12ன்ற இயர் நல்லா இருந்தது. ப்ளஸ் 10 இயர் கேப்புன்றதும் ஒரு காமனாக இருக்கும். ஒரு 12 இயர்ஸ் 30 அந்த மாதிரிலாம் வைக்காமல் 10 வருஷம்னும் போது அது எல்லோரும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் சரி ஓகே 12க்காக நான் 22 அப்படின்னு மாற்றினேன். நான் 12 அவங்க இருக்கலாம், 22 இவங்க இருக்கலாம், அந்த இயர் எனக்கு பிடிக்குன்றதுனால அப்படி வச்சேன். ஓகே. எனக்கு அதை எனக்கு படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா இது 2022 எடுக்கவே இல்லை இந்த படம், இப்போ தான் எடுத்தாங்க. பட் நான் அதே யோசிச்சேன், நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க ரொம்ப முன்னாடியே எடுத்ததோ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வைக்கணும்னா கூட நாங்கள் 25 வச்சுருக்கலாம், 25 15. பட் எனக்கு அந்த 12 இயர் மேலே ஏதோ ஒரு மித்து இருக்க மாதிரியே ஃபீல் ஆச்சு. ஓகே வைக்கலாம், ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே இருந்தது. ஓகே. எனக்கு இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டிஸ்கஷன்ஸில் இந்தந்த விஷயங்கள் எப்படி வச்சிங்க அப்படின்றது சில விஷயங்கள் என்னென்னா அந்த மின்சாரம் என்மீன் பயன்றது அந்த சீனில் ஷாக் அடிக்கிறாங்க அப்படின்னு எழுதியிருப்பீங்க.
அதில் அந்த பாட்டு இந்த பாட்டு அப்படின்றது யார் செலக்ட் பண்ணது? இல்லை நாங்கள் அதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எடிட்டரு கேமராமேன்லாம் சும்மா டிஸ்கஸ் பண்ணுவோம். டெய்லியுமே நாங்கள் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ ஒரு சீனுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு சீன்லையுமே இன்ட்ரெஸ்ட்டாக ஒன்று ஒர்க் பண்ணலான்னும் போது இந்த சீனில் வந்து ஓகே ஒரு யூஷுவலாக இருக்குது, காமெடியாக இருக்குது, ஓகே வராங்க சுவிட்ச் போடவும் அந்த டென்ஷன் மொமெண்ட் மட்டுமே இருக்குது. இன்னும் இதில் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஹியூமராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் காமெடியாக ட்ரீட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். தேவையான இடத்துல மட்டும் எமோஷனை டீல் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் ஸ்கோப் கிடைக்குதோ அங்கே வந்து காமெடி நம்ம யூஸ் பண்ணலாம், காமெடியாக நான் ட்ரீட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ இந்த இடத்துக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவரோட கேரக்டர் ரேடியோ கேட்குற ஒரு கேரக்டராகவே அதை ட்ரீட் பண்ணியிருந்தோம். ஸ்டார்டிங்லேருந்தே அவர் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போது வந்து பர்டிகுலராக இந்த சாங் மின்சாரம் வச்சு என்னெல்லாம் இருக்குது, அந்த சம்சாரம் அது மின்சாரம் அது மாதிரி என்னென்ன பாட்டுலாம் வரும்போது டக்குன்னு இந்த பாட்டு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே இந்த பாட்டு நல்லா இருக்குது, பேசாமல் இதை வச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரி இந்த பாட்டை வச்சு எழுதி எடுத்துட்டோம். அது கரெக்டாக எடிட் பண்ணும் போது தான் கரெக்டாக நல்லா சிங்க் ஆச்சு. அது வந்து ஓகே காதல் தீயேன்னு வரும்போது அந்த தீ பறக்கிறது ஆகட்டும் அந்த மாதிரி கரெக்டாக சிங்க் ஆச்சு. ஸோ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஓகே இன்னைக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட அந்த 2012 அண்ட் 2022 அப்படிங்கும்போது நம்ம பார்க்கும் போதே எனக்கு அதோட விஷுவல்ஸ் வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. ஓகே இது 2012 தான், இது 2022 தான் அப்படிங்கும்போது ஒரே வீட்டை 2 விதமாக இது பண்ணுவீங்க. இதோட ஷூட்டிங்ஸ் ப்ராசஸாக இருக்கட்டும் அந்த விஷயங்கள் எப்படி பண்ணீங்க நீங்கள்? இதுக்கு இவர் ஆர்ட் டைரக்டர் ராகுல் சார் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார். ஸோ அவர் தான் ஆக்சுவலாக பார்க்கிங்கும் பண்ணியிருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, பார்க்கிங்கும் அவர் தான் பண்ணியிருந்தார். இப்போ தான் நிறைய பேருக்கு தெரியுது அது 2 வீடுமே ஒரே வீடு அப்படின்றதே வந்து இப்போ தான் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே ஸோ அதே மாதிரி அவர் நிறைய ஃபீல் பண்ணார். ஏன்னா அப்போது நாங்கள் படம் ஷூட் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது பார்க்கிங்கில் வந்து 2 வீடும் ஒரே வீடுன்னு. பட் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை சார் அதில் மேபி தெரியாமல் இருக்கலாம், பட் இதில் எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் ஒரே வீட்டை இவங்க 2ஆக மாற்றி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இன்னும் பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் அதை பாராட்டுறாங்க. நாங்கள் வந்து அந்த ஸ்ட்ரக்சராக ஒன்றா வச்சுக்கிட்டோம். பட் அந்த டைம் டிஃப்ரென்ஸு அந்த ப்ராப்பிங்காக என்னெல்லாம் போகலான்றதுக்கு நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். 2 வீட்லேயும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் வேணும். இவங்க ஒரு யங் ஃப்ரெஷ்ஷான கப்புள்னும் போது அதை கொஞ்சம் வைப்ரண்ட்டாக வச்சுக்கலாம். அவங்க கொஞ்சம் ஓல்டான கப்புள் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி டோன் டவுன் பண்ணி அந்த ஒரு ஏஜ் அந்த ஒரு அவங்களோட அந்த டிஃப்ரென்ஸை நல்லாவே விஷுவலாக காட்டணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அந்த பேக்ரவுண்டு அந்த வால்பேப்பரு இவங்களுக்கு வால்பேப்பர் வைக்கிறதாகட்டும் அவங்களுக்கு ஒரு ட்ராயிங்ஸ் மாதிரி வைக்கிறது வீட்டில் இருக்க ப்ராப்பிங் எல்லாமே கொஞ்சம் பழசாக இருக்கும். ரொம்ப ஓல்டாகவும் இல்லாமல் கொஞ்சம் பழசு பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு பழைய காலகட்டம், இது ஃப்ரெஷ்ஷான காலகட்டம், இது பழைய காலகட்டம் தெரிகிற மாதிரி எல்லா ப்ராப்பிங் ஆகட்டும் வால் கலர்லேருந்து எல்லாமே பிளான் பண்ணி ப்ராப்பராக ஆர்ட் டைரக்டர் நான் கேமராமேன் எல்லாமே டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணது இன்றைக்கி நல்லா ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே இப்போது ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆனது தான் நீங்கள் எழுதுனதுமா அப்படின்ற ஒரு விஷயம் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்னென்னா படம் ஸ்டார்டிங்கில் ஒரு க்யூரியஸாக இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படின்ற அந்த ஒரு க்யூரியஸில் இருந்து அதுக்கப்புறம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட், அதுக்கப்புறம் ஹியூமர்லேருந்து அப்படியே கன்வெர்ட் ஆகி எமோஷ்னல் இப்படின்னு எனக்கு முடிஞ்சிச்சு. நீங்கள் ஆடியன்ஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது? ஆமாம் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது. ஓகே இதுதான். ஏன்னா படம் வந்து அந்த ஃபஸ்ட்டு 30-40 மினிட்ஸ் வந்துட்டு இது ஒரு ரெகுலர் ஹாரர் படம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே ஆடியன்ஸ் பார்க்கட்டும்னு தான் நாங்கள் பிளான் பண்ணது. ஓகே ஒரு 40 நிமிஷத்துக்கு அவங்க வந்து ஒரு சாதாரண பேய் படம் என்ன மற்ற பேய் படம் மாதிரி இதுவும் ஒரு பேய் படம், வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, ஸோ ஒரு சின்ன பையனை வேற காட்டுறாங்க, இவங்கெல்லாம் செத்து போயிருப்பாங்க, அந்த ஆவி தான் வந்து இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு அவங்க நேச்சுரலாக இமேஜின் பண்ணுவாங்க. அது நல்லது தான், அப்படி பண்ணட்டும். அப்படி கரெக்டாக கொண்டு வந்து அப்படி இல்லை இது வேற அப்படின்னு காட்டும் போது அவங்களுக்கு அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஒன்று கிடைக்கும், அது நல்லா இருக்கும் அப்படின்றது ஃபீல் பண்ணோம். அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக்கை நல்லா காமெடியாக ட்ரீட் பண்ணும் போது ஆடியன்ஸ் அதே தான் எதிர்பார்ப்பாங்க. ஓகே என்ன ஓகே நல்ல காமெடியாக பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் ஹாஃப் எப்படி காமெடியாக இருக்க போட்டோம் அதே ஹாப்பினஸில் வரும்போது நம்ம அவங்களுக்கு டக்குன்னு ஒரு சீரியஸான கதைக்குள்ளே கொண்டு போனால் அங்கே அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க நல்ல 2 ஃபேமிலியும் சேர்ந்து நல்லா காமெடி பண்ணுறாங்க, ஓகே இது நல்லா காமெடியாக இருக்கும் போலன்னு போகும்போது ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃபில் எங்கெல்லாம் முடியுமோ ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் நல்ல காமெடியாக கொண்டு வந்துட்டு கடைசி அந்த லாஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் அது நல்ல எமோஷ்னலான இடமா இருக்குன்னும் போது டக்குன்னு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த காமெடியிலேருந்து டக்குன்னு அப்படியே நம்ம எமோஷனுக்கு ஜம்ப் ஆனால் ரொம்ப இதுவாகும்னு சொல்லி ஸ்லோவாக அவங்கள வந்து அப்படியே டோன் டவுன் பண்ணி கொண்டு போவோம். காமெடியெல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு ஒரு த்ரில்லர் மோடுக்கு கொண்டு போவோம். இந்த ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, உண்மையிலே அந்த ஃபேமிலி எங்கே போயிருப்பாங்கன்னு கொண்டு போகிற ஒரு சர்ச் போகும்போது அவங்க சீரியஸாக கதைக்குள்ளே உள்ளே வர ஆரம்பிச்சிருவாங்க.
உள்ளே வந்து அவங்க செட்டில் ஆகும்போது தான் வந்து அவங்களுக்கு மைண்டில் மட்டும் ஏதோ ஒன்று வந்து இல்லை இங்கே ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்ற ஒரு ஃபீலிங்கை மட்டும் கொடுத்து கிளைமேக்ஸில் அந்த ஒரு ஹெவியான எமோஷன் கொடுக்கும்போது அவங்க அதுக்கு அடாப்ட் ஆக முடியும்னு சொல்லி இது ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேருந்தே ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் கொண்டு வந்தது. ஓகே, இப்போது எனக்கு ஒரு படத்துக்குள்ளே ஒவ்வொன்று எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, எனக்கு ஒவ்வொன்று எக்ஸைட் பண்ணிச்சு. இதுலேருந்தே இந்த படம் வேற ஒரு கதைக்கு போயிருக்கலாமா, வேற ஒரு கதைக்கு போயிருக்கலாமா, இதில் ஒரு 3 படம் எடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. உங்களுக்கு அதே மாதிரி தான்? ஆமாம், எங்களுக்குமே நிறைய ஐடியாஸ் இருந்துச்சு. டைவர்ட் ஆச்சு அவங்களுக்கு? டைவர்ட்னு சொல்ல முடியாது, நிறைய ஐடியாஸ் வர்றது நல்லது தான். இப்படியும் இந்த கதையை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்றது நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். எல்லா கதைக்கும் அப்படி கிடைக்கிறது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் நமக்கு நிறைய ஆங்கிள்ஸ் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பட் ஆனால் என்ன பர்பஸ்க்காக இதை நம்ம சூஸ் பண்ணோம் இந்த கதையை, இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து கதையை படமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பட்ஜெட் லிமிடேஷன்ஸ் இருந்தது எங்களுக்கும். பெரிய பட்ஜெட்டில் பெரிய இதில் பண்ண முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளே தான் படம் பண்ண முடியும், வீட்டுக்குள்ளே தான் படம் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது இதுக்குள்ளே எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கதை பண்ண முடியும். ப்ளஸ் ஒரு ஃபேண்டஸியாக ஒரு கதை சொல்லும் போது இது எதுக்காக இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்கிற வேண்டிய கட்டாயம் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. சும்மா ஒரு ஃபேண்டஸியாக ஒன்று நடந்தது, 2 பேரும் வந்தாங்க, சந்தோஷமாக இருந்தாங்க, போனாங்க அப்படின்றது வேணாம். அதை தாண்டி ஏதோ ஒரு இது நடக்கிறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் ஒன்று வேணும் அப்படின்றதுனால தான் அந்த எமோஷன் கிளைமேக்ஸில் வச்சோம். ஓகே, இந்த ஒரு எமோஷனுக்காக தான் நேச்சர் இப்படி ஒரு விஷயத்தை இந்த 2 பேருக்கு நடுவில் இப்படி ஒன்று கிரியேட் பண்ணுச்சுன்ற ஒரு எமோஷன் தேவைப்பட்டதுனால அந்த விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு செகண்ட் ஹாஃபை சூஸ் பண்ணோம். இல்லைனா எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, வேறு ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வேண்டாம், அதெல்லாம் வேணாம், இந்த எமோஷன் நல்லா இருக்குது. ஒரு பிரிஞ்சு போன ஒருத்தவங்களை திரும்ப மீட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்குன்ற எமோஷன் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய டச் பண்ணது கிடையாது. ஸோ அதை நம்ம டச் பண்ணுவோம், அதுக்கு இந்த செகண்ட் ஹாஃப் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போது லாஜிக்கல் திங்கிங்க்கு வருவோம். இப்போ அந்த லாஜிக்கல் திங்கிங் எல்லாம் உங்களுக்கு கதையோட்டத்தில் வந்ததா, இல்லை கதை யோசிச்சுட்டு இல்லை முடிச்சப்பறம் இல்லை இதுக்கு இது வைக்கணும் அப்படின்ற? ஏன்னா என்னென்ன விஷயம்னா, இவங்களே முதல்ல தர்ஷன் அந்த கேரக்டருக்கு வந்து எப்படி தெரியும் இந்த விஷயங்கள்லாம் டக்குன்னு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி எப்படி அவருக்கு இருக்குது அப்படிங்கும்போது அப்புறம் நான் யோசிக்கிறேன் அவர் ஒரு சயின்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இன்னொன்று வந்து அவர் தான் அதே பொருள் இருந்தால் தான் இதாகும், புது பொருள் இருந்தால் இதாகனோடனே ஒரு ஹவுஸ் ஓனர் சொல்லுவார், அவங்க விட்டு போன பொருளை தான் அப்படியே உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், அதே தான் நீங்களும் வச்சிருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்றது ஒரு விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங் நல்லா நோட்டீஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, இதெல்லாம் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, எப்படி என்ன வரும் அப்படின்னும் போது இதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங் வருது. இப்போ அந்த பையன் யூரின் பாஸ் பண்றது எப்படி அந்த இடத்துல, இப்போ இதெல்லாம் நீங்க மீறல்களா இல்லை இது சில விஷயங்கள் ஹியூமருக்காக நாங்க ட்ரீட் பண்ணது தான். ஓகே, அந்த பையன் யூரின் போகும்போது வந்து இங்க பெட் வெட்டாகிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹியூமருக்காக ட்ரீட் பண்ணது. பட் கொஷின்ஸ் வரக்கூடாது. ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ஃபேண்டசி காமெடியாக போகும்போது ஆடியன்ஸ் வந்து ரொம்பவும் வந்து அவங்க வந்து கதையில் லாஜிக் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் அது அவங்கள நம்ப முடியாத அளவுக்கு இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம ஒரு ரூல்ஸ் செட் பண்ணி இதுக்குள்ளே தான் நம்ம வந்து விளையாடணும் அப்படின்றது தான் கேமு. ஸோ இவ்வளோ தான் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இதுக்கு மேலே போனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த சாங் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா அது ஒரு ஃபன்னான ஒரு சாங். 2 பேருக்கும் நடுவில் இப்படிலாம் இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லி ஒரு காமெடியான சாங். அன்றைக்கி கூட ஒருத்தர் இது பண்ணி ஒரு இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தார், எல்லாமே நல்லா இருக்குது சார், எனக்கு ஒரு டவுட்டு, 2 பேரும் ஒரே டைம் பாத்ரூம் போகிறாங்க, பட் லாக் எப்படி சார் ஒரே டைமில் போட்டிருப்பாங்களா? நான் சொன்னேன் அது ஒரு ஹியூமருங்க, அது ஒரு கோஇன்சிடென்ட், அது ஒரு காமெடியாக தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர அதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி நம்ம சீரியஸ் லாஜிக் பார்க்க முடியாது. இப்படி ஒரு லாஜிக் சொல்லியாச்சு, இதில் என்னெல்லாம் நம்ம ஃபன் பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் பார்ப்போம். பட் கதையை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான லாஜிக் எங்கெங்கெல்லாம் வேணுமோ, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொருளுக்கெல்லாம் லாஜிக் வந்து அவங்க யூஸ் பண்ண ப்ராப்ஸ் அவங்க விட்டுட்டு போனதுனால தான் இந்த விஷயம்லாம் நடந்தது. அப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், அப்போ அந்த பொருள்லாம் தூக்கி போய் வெளியே போட்டால் இதெல்லாம் மாறிடுமா? அந்த மாதிரி நிறைய வரும் நமக்கு. பட் அதெல்லாம் ஆடியன்ஸை யோசிக்க விடக்கூடாது. நம்ம ஓகே, அதெல்லாம் யோசிக்க விடாமல் நம்ம வந்து அவங்கள அந்த கதையை மட்டுமே ஃபாலோ பண்ணி கொண்டு போய் படத்தை முடிக்கிறது தான். ஓகே, நான் என்ன சொல்கிறது, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், உங்களுக்கு கமர்ஷியல் படங்களே எப்படின்னா யூஸ்வலாக அவங்க வந்து அங்கே உட்காந்து யோசிக்கக்கூடாது, தேட்டரில் அவங்க படம் பார்க்கும்போது யோசிக்கக்கூடாது, வீட்டுக்கு போய் அவங்க அப்புறம் யோசிச்சு அவங்களுக்கு டவுட் வந்து அவங்க அதை கேள்வியாக கேட்டால் அது பிரச்சனை இல்லை. பட் அங்கே அந்த 2.5 hours அவங்க என்கேஜாக படம் பார்க்குறாங்களா, ஓகே, அதை நம்ம என்கேஜாக அவங்கள என்டர்டெயின் பண்ணி அனுப்புகிறோமா, அந்த ஒரு விஷயந்தான் மெயின். ஸோ அதனால் நிறைய பேருக்கு நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் வருது. முடிஞ்ச அளவு நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம், முடிஞ்ச இடத்த நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி மீறணும். ஏன்னா அங்கே ஒரு ஹியூமர் ஒர்க் ஆகும்னா அது நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது மாதிரி தான். எனக்கு ஹவுஸ்மேட்ஸ் படம் பார்த்து தேட்டரில் பார்த்ததுக்கு அப்போ வந்து எனக்கு எதுவுமே தோணல. ஆமாம், ஜஸ்ட் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிக்கிறேன், இது எப்படி நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சு. எனக்கு அந்த ஃபீல் ஜிபி படம் பார்க்கும்போது இருந்துச்சு. படம் பார்க்கும்போது தேட்டரில் என்ஜாய் பண்ணிட்டேன். பார்த்துட்டு வந்த அப்புறம் இதுக்கு ஏன் நான் வரும். பட் அதை தான் சொல்கிறேன், அந்த மொமெண்ட்டில் நம்ம என்ஜாய் பண்ண வைக்கிறது தான் கமர்ஷியல் சினிமாவோட பெரிய ப்ளஸ்ஸே வந்து என்னென்னா, அந்த மொமெண்ட்டில் நல்லா நம்மளை என்டர்டெயின் பண்ணி என்ஜாய் பண்ணி சிரித்து கைதட்டி என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம்.
அதுக்கப்புறம் அது வந்து பெருசாக நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஆமாம் என்ன இது ஒரு விஷயமா இது இப்படி பண்ணியிருக்கலாமே அப்படி 1000 வரும். பட் அந்த ஒரு என்ஜாய் பண்ண மொமெண்ட் திரும்ப நமக்கு கிடைக்காது இந்த சென்ஸ் எப்படின்னா அது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு அங்கே பார்க்கும் போது தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இதை நம்ம பார்த்தாகணும். ரொம்ப லாஜிக்கலாக நம்ம ரொம்ப இதை போட்டு நோன்னா நம்ம என்டர்டெயின் ஆக முடியாது. ஏன்னா யூஸ்வலாக நிறைய சொல்லுவாங்க காமெடிக்கு லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. யூஸ்வலாக காமெடி படங்களுக்கு லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா ரொம்ப நம்ம வந்து நோண்டிகிட்டே இருந்தோம்னா அந்த ஃபன் ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு என்ஜாய் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் போய் உட்காந்தா நம்ம நல்லா என்டர்டெயின் ஆகும். ஓகே. எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறோம் ஆடியன்ஸ் நம்ம, அதுதான் மெயின். ஓகே. இப்போது ரொம்ப எனக்கு ஒரு சீன் வந்து ரொம்ப சாதாரணமான சீன், பட் அது எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப கூஸ் பம்ப் ஆகுது, கத்தணும் போல் இருக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து என்னென்னா அந்த செவுத்தில் அவங்க எழுதிட்டு இருப்பாங்க. அப்போ மாற்றி எழுதிட்டு இருக்கும்போது ஆமாம் நீங்கள் எந்த வருஷத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கே ஒரு க்யூரியாசிட்டி வந்து அப்போ வந்து அவங்க எழுதுவாங்க. அது எழுதுறதுக்கு வந்து அது ரொம்ப சாதாரணம் தானே, 2022 எழுத போகிறாங்க இல்லை 2012 எழுத போகிறாங்க. இது பேப்பரில் நீங்கள் எப்படி எழுதுனீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் எப்படி இருந்தது? ஏன்னா அதை விஷுவலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவங்களோட பேன் பண்ணிட்டு கேமரா இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வரும்போது அதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன் மட்டும் ஏதோ பெரிய ஹீரோ படத்தோட பில்டப் மாதிரி வச்சு பில்டப் தேவைதான். என்ன இப்போ உங்களுக்கு என்ன சொல்றது, டைட்டானிக் மாதிரி ஒரு படத்தில் சொல்லுவாங்க அவங்க அந்த 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 நியூடான கேட் வின்ஸ்லெட்டை வந்து ஒரு லியோனார்டோ டிகாப்ரியோ வரையும் போது ஆடியன்ஸோட க்யூரியாசிட்டி ஃபுல்லாக அவங்க நியூடாக இருக்கிறத பார்க்கணுன்ற அந்த ஒரு க்யூரியாசிட்டியில் எப்படியாவது அதை பார்த்துடணும் போது அதை காட்டவே மாட்டார் டைரக்டர். அது அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து அந்த டிராயிங்கில் காட்டுவார், அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் காட்டுவார், இவர் வரைகிறதுல காட்டுவார். அதை கொண்டு வரும்போது அவன் வந்து அதை எவ்வளோ மறைக்க அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகமாகிட்டே போகும். உங்களுக்கு ஜுராசிக் பார்க் மாதிரி படமும் அதுதான். அந்த டைனோசரை பற்றி பில்டப் பண்ணிட்டே இருப்பாங்க. டைனோசர் இருக்குது, டைனோசரை போய் காட்டுற வரைக்கும் அந்த பில்டப் இருந்துகிட்டே இருக்கும். அந்த சவுண்ட்ஸில் காட்டுவாங்க, தூரத்தில் வர்றதை காட்டுவாங்க, காலை காட்டுவாங்க, எல்லாம் காட்டுவாங்க. அது பார்க்கும் போது நமக்கு ஒரு ஃபுல்ஃபில். ஸோ அதை அந்த ஏற்றி நல்ல ஹை ஆக்கி அவங்களுக்கு அதை ரிவீல் பண்ணும் போது நல்ல எக்ஸைட் ஆவாங்க. ஸோ அதுதான் இதுலேயும் ட்ரீட் பண்ணது என்னென்னா அந்த இயர் எந்த இயர் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நல்லா பில்ட் பண்ணுவோம். இந்த இதை நல்லா பில்ட் பண்ணுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ பில்ட் பண்ணுவோம். நடந்து வர்றதாகட்டும், அந்த ஒரு எழுத்து வர்றதாகட்டும், 201 அந்த 2012 22 அப்படின்னு வர்ற அந்த எல்லா இடத்தையுமே நல்லா பில்ட் பண்ணி அந்த ஹெவியாக ஒன்று காட்டுவோம். ஸோ அது வந்து நல்ல ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பில்ட் பண்ணலான்னு சொல்லி எழுதுனது தான். ஸோ அதை நல்லா ஹையாக அவங்களுக்கு ஏற்றி கொடுக்கும்போது அது இன்டர்வலாக வெளியே போகும்போது அவங்களுக்கு பயங்கர ஹையாக வெளியே போவாங்க. ஓகே. ஸோ அந்த ஒரு ஃபீலுக்காக தான் அது பில்ட் பண்ணோம், நல்லாவே பில்டப் பண்ணோம். ஓகே. எடுக்கும் போதே நல்லா பில்டப் பண்ணி நிறைய ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் எடுத்து வர்றது போகிறது எழுதுறது டெக்ஸ்ட்டில் சேவரில் கரெக்டாக அது பார்த்திங்கன்னா அந்த 22ன்னு வரும்போது ஒரு தண்டர் அடிக்கும். அந்த தண்டர் வெளிச்சத்தில் தான் அது தெரியும். ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக பண்ணது தான். ஓகே. காஸ்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாங்க. அந்த குட்டி பையனாக இருக்கட்டும், காளி வெங்கட்னே சொல்லவே தேவையில்லை, இப்போ வினோதினி மேமாக இருக்கட்டும், இந்த காஸ்டிங் இப்போ காளி வெங்கட் அண்ட் வினோதினி மேமும் எனக்கு எழுதி வச்ச மாதிரி இருந்தது. இதுக்கு அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் தர்ஷன் சார் அப்புறம் வந்து ஹர்ஷா பைஜு எப்படி நீங்கள் காஸ்ட் பண்ணீங்க? ஹர்ஷா பைஜு தமிழில் இப்போ தான் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு. அதான் காளி வெங்கடனும் வினோதினி மேமும் நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே இவங்க 2 பேர் பேரா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எழுதுனது தான். தர்ஷன் சாரும் ஹர்ஷாவும் எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்னசென்ட்டான ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் தான் தேவைப்பட்டது எங்களுக்கு. பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள பெரிய பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் பெருசாலாம் வேணாம். ஏன்னா அவங்களுக்கான ஸ்கோப் இதில் கிடையாது. ஏன்னா 4 கேரக்டர் 5 கேரக்டர் இருக்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேசிங் இருக்குது இந்த கதையில். ஹீரோக்கும் இருக்குது, ஹீரோயினுக்கு இருக்குது, காளியண்ணனுக்கு இருக்குது, வினோதினி மேமுக்கு இருக்குது, அந்த பையனுக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேசிங் இருக்கும்போது ஒரு ஸ்டாரை கொண்டு வந்து இதில் நம்ம ஃபிட் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர், ஒரு ஹீரோ ஒருத்தர் வேணும் அப்படின்னும் போது நமக்கு ஆப்ஷன்ஸில் ஈஸியாக இருந்தவர் தர்ஷன் சார் இருந்தார். அவர் எல்லா க்ரைட்டீரியாவும் ஃபிட் ஆனார். ஒரு யங்காக ஃப்ரெஷ்ஷாக, அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு பார்த்தாலே நம்ம பக்கத்து வீட்டு பையன் இவர் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிறதுனால அவரை சூஸ் பண்ணோம். அவர் கதை சொன்னால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இன்ட்ரெஸ்டடாக இருந்தார், பண்ணார். அதேமாதிரி ஹீரோயினுமே வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தேவைப்பட்டுச்சு எங்களுக்கும். ஒரு 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 நியூ கப்பிள் இவரும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக காட்டும் போது ஹீரோயினாக நம்ம என்ன சொல்கிறோம், அட்ராக்ஷன் அந்த ஸ்டார் மேலே போவேணாம். ஒரு புதுசாக ஒருத்தவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அந்த கேரக்டரோட ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஹர்ஷாவும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரக்டராக வரும்போது எல்லோரும் அந்த கேரக்டராகவே பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓகே, ஒரு பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆகி வீட்டுக்கு போகிறா, அங்கே தனியாக நிறைய விஷயத்த பார்த்து பயப்படுறா அப்படின்னும் போது எல்லோரும் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சுது. அவங்க புதுசாக இருந்ததுனால மேபி ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் அது எனக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரில. பட் அவங்க புதுசாக இருந்ததுனால அந்த கேரக்டராகவே அவங்கள பார்க்க முடிஞ்சுது. அவங்க பயப்படுறதுக்கு ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணிருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக
சூஸ் பண்ணோம். நல்லாவே ஒர்க் ஆச்சு. அந்த சின்ன பையனும் அப்படி தான். ஓகே. ஆடிஷன் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். ஸோ சுட்டியாக இருந்தான். ப்ளஸ் அவன் வந்து அந்த 2 பேர் காளியண்ணனோட ஃபேஸ் ஃபீச்சர்ஸும் இருக்கும், அவன்கிட்ட வினோதினி மேமோட ஃபீச்சர்ஸும் இருக்கும். ஓகே. ஒரு ரவுண்ட் ஃபேஸாக இருப்பான், கலராக ஃபேராக வினோதினி மேம் இருப்பான். ஸோ 2 பேரோட ஃபீச்சர்ஸும் இருப்பான். இவங்க 2 பேருக்கு இவன் பையனா அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அவன் காமெடியாகவும் அவன் ஒர்க் ஆகணும், பயப்பட்டாலும் அவன் பயந்தாலும் ஆடியன்ஸ்க்கு அது ஒர்க் ஆகணும், எமோஷனாகவும் அது ஒர்க் ஆகணுன்னும் போது கரெக்டாக இருந்தான், ஃபிட்டாக இருந்தான். ஓகே. ஸோ அதனால் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது கேஸ்டிங்காக பார்க்கும்போது. ஓகே. இன்னொருத்தர் காஸ்டிங் வந்து இட்டிஷ் பிரசாந்த். அவர் எப்படி ஒரு கேமியோ மாதிரி யூஸ் பண்ணி? ஆமாம் ஒரு கெட்டப். ஆமாம் அவர் என்ன சொல்கிறது, ஒரு கேமியோ தான் அந்த இடத்துக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே. ஏன்னா இது ஒரு சயின்டிஃபிக் ஆங்கிளாக ட்ரீட் பண்ணும் போது 2 ஃபேக்டரியும் கனெக்ட் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு தண்ணி கேன் வண்டி ஒன்று வச்சுப்போம். ஓகே. அந்த தண்ணி கேன் வண்டி அதை ஓட்டுற ஒரு டிரைவர். இவர் வந்து 2 டைம் லைன்லேயும் இவர் தான் அந்த மேஜர் விஷயத்தை கிரியேட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கணும். ஓகே. வந்தால் சும்மா தெரியாமல் கேஷுவலாக வந்து அவன் இடிச்சுட்டு போகிறது தான் வந்து இந்த எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் 2 டைம் லைன்லையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒன்று டிசைட் பண்ணும்போது சரி யாரை போடலாம், யாராவது ஒரு கேமியோ பண்ணுற மாதிரி போடலாம். நம்ம நிறைய பேர் நிறைய ரெகுலர் ஆர்டிஸ்டே போடலாம் அப்படின்னு பேசும்போது சரி ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னும் போது சரி இட்டிஷ் பிரசாந்த் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் போது அதே மாதிரி எங்களுக்கு தோணுச்சு, எல்லாருக்குமே அவர் தெரியும். ஸோ ஒரு கேமியோவாக பண்ணும்போது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து எதுக்கு இவரை போய் இந்த மாதிரி வயசான கெட்டப்லாம் போட்டு சேஞ்ச் பண்ணி ஒரு முஸ்லீமாக இருப்பார் ஆளே பார்க்க. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி அங்கேயுமே நாங்கள் வந்து அவர் இடிச்சுட்டு போகும்போது கூட அங்கேயுமே அந்த காலம் பொன்மோன்றதுன்னு ஒரு ஷார்ட் காமிச்சிருப்போம். நிறைய பேருக்கு அங்கே அது தெரியாது, எதுக்கு அந்த ஷார்ட் எதுக்கு வச்சாங்க அப்படின்றது தெரியாது. பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு அவர் தான் வந்து இடித்து அந்த அவர் பறந்து போய் காப்பாற்றினதுக்கப்புறம் அப்போ அவர் ஓடி வரும்போது எல்லாரும் தேட்டரில் கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, ஆமாம் இவர் தான் அங்கேயும் வந்தார்ல அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிவிட்டு ஸோ அவர் வந்துட்டு கை கொடுத்து எல்லாமே இவர் தான் தேங்க் பண்ண. அப்போ தான் அவர் சொல்லுவார், நானே தண்ணி கேன் போட வந்தவங்க எனக்கே நீங்கள் தேங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் எல்லாருக்கும் ரிலேட் ஆகும், இவர் இவர் தான் கதையில் ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முன்னணி. இப்போ நிறைய பேர் ட்விட்டரில் அவரை டேக் பண்ணி தண்ணி கேன் போட வந்தவர்னு சொல்லிட்டு இருக்கேன். அவரும் பயங்கர ஹாப்பி அவருக்கு இந்த ரெஸ்பான்ஸ். ஏன்னா தேட்டரில் பயங்கரமாக கிளாப் பண்ணாங்க அவருக்கு. ஆமாம் அந்த ஒரு ஏன்னா அங்கேயுமே காளி வெங்கட் அவர்களை பார்க்க போகிறதுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணுவார். அவர் தான் ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே இருப்பார். ஏன்னா அவர் வந்து இவங்க வந்து காளி வெங்கட் என்னன்னு தேடிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அதாவது தர்ஷன் சாரும் தீனாவும் தேடிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அன்னைக்கு வந்து இவர் அங்கே ஆக்சிடென்ட் பண்ணதுனால தான் இவரால் ஃபேக்ட்ரியில் போய் அவரை பார்க்க முடிஞ்சு அன்றைக்கே அவர் நைட்டு கிளம்பி வருவார். அதே மாதிரி அன்றைக்கி நைட்டே தான், அதாவது அந்த அக்டோபர் 20 சொல்லிட்டு ஒரு டேட் சொல்லியிருப்போம். ஸோ அதே டேட்டில் தான் இங்கே 22லேயும் இவர் ஆக்சிடென்ட் காஸ் பண்ணி அவரை மீட் பண்ண வச்சுருப்பாரு. அதே டேட்டில் அங்கேயும் அந்த ஆக்சிடென்ட் காஸ் பண்ணி அந்த பையனை காப்பாற்ற வச்சுருப்பார். ஸோ இது ஒரு சைக்கிள் மாதிரி. இங்கே இது நடந்து இவர் போய் தர்ஷன் சார் போய் காளி அண்ணனை ஃபேக்ட்ரியில் பார்த்து அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து இவங்க சொன்னதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் சேவ் ஆயிடும். ஸோ இது எல்லாமே ஒரு செயின் லிங்க் மாதிரி. ஸோ இது அழகாக கனெக்ட் பண்ணுற ஃபேக்டராக வந்து பிரசாந்த் யூஸ் பண்ணுது. ஓகே. எனக்கு இப்போ இந்த படத்தில் இதெல்லாம் மேபி ஸ்கிரிப்டுக்கு அப்புறம் வந்து எதாவது டெலீட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க. ஏன்னா இப்போ எனக்கு அந்த டிஎஸ்ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த வந்த சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னன்னா தீனா இன்னும் நிறைய சீன் வந்திருக்கலாம். ஆமா, கேபி தீனாவுக்கு அவர் செம்மையா ஹியூமர் பண்ணுவாரு. ஆல்ரெடி தும்பால அவர் கூட இருந்தது, நிறைய காமெடி அவர் வச்சு ஷூட் பண்ணோம். பட் என்னன்னா அந்த எடிட்டிங் ஃபேக்டர்ஸ், நிறைய சீன்ஸ் வந்து கதையை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிடுது. ஏன்னா இந்த கதையை ஆரம்பிக்கிறதே வந்து 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் மெயின் கதைக்குள்ளேயே நம்ம போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 40 மினிட்ஸ் வந்து ஒரு சின்ன பில்டப் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஆடியன்ஸை வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் கொண்டு வந்து தான் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கதைக்குள்ளே போகிறோன்னும் போது இன்னும் நிறைய சீன்ஸ் காமெடி சீன்ஸ் ஆட் ஆனால் வந்து இன்னும் ட்ராக் ஆகுது, மெயின் கதை தள்ளி போகுது அப்படின்றதுனால அதை குறைச்சோம். ப்ளஸ் செகண்ட் ஹாஃப்லேயுமே வந்து டுவர்ட்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேலே காமெடிக்கு மேலே கதை நவரணும் அப்படின்றதுனால சீரியஸ் போர்ஷன் போயிட்டனால அவரை வச்சு ஷூட் பண்ண ஒரு 2-3 சீன்ஸ் வைக்க முடியாமல் போயிடுச்சு. இன்ஃபேக்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சாரே நடிச்சிருந்தார் படத்தில். அவர் வந்து ஒரு கேரக்டராக அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு கேரக்டராக ட்ரபிள் மேக்கர் மாதிரி அவரை வச்சு ஒரு 3-4 சீன்ஸ் எடுத்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவுமே வந்து இந்த டைம் ஃபேக்டர்ஸால் வந்துட்டு அது எதுவுமே படத்தில் வர முடியாமல் போயிடுச்சு. ஓகே. அவருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், நல்லா நடிச்சிருந்தார். அன்ஃபார்ச்சுனேட்டாக அதான் சொல்கிறேன், இந்த கதைக்கு தாண்டி வெளியே நம்ம சீன்ஸாக எழுதும் போது ஒரு காமெடிக்காகன்னு எழுதும் போது அது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே எடிட்டில் வரும்போது ஃபைனல் ப்ராடக்டாக வரும்போது இதெல்லாம் வெளியே போயிடுது.
ஸோ கதைக்குள்ளே ஒரு கேரக்டராக இப்போ நீங்கள் பிரசாந்த் சொன்ன மாதிரி ஒரு கதையை சேஞ்ச் பண்ணுற மாதிரி கதையில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தால் அது கண்டிப்பாக உள்ளே இருந்திருக்கும். இவங்க எல்லாம் காமெடிக்காகன்னு நம்ம சொல்லி ஆட் பண்ணும்போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஹாரராக இருக்குது, கொஞ்சம் காமெடியாக ஒரு ட்ராக் வைப்போம், அது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே வரும், பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கும் போது படம் பார்த்து நிறைய பேர் வந்து இல்லை அது தேவைப்படலை, அது இருந்தால் இன்னும் உங்களுக்கு ட்ராக் ஆகுது, வேண்டாம் இது கிறிஸ்பாக்குங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம தூக்குனதுனால தான் இவங்களோட காமெடி வந்து வராமல் போயிடுச்சு. இல்லைனா 2 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ், தீனா சாரும் சரி, தீனா ப்ரோவும் சரி, சுரேஷ் சக்கரவர்த்தி சார். இப்போ வேற ஒரு டைமென்ஷனில் தான் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அந்த கிளைமாக்ஸில் சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு படம் ரொம்ப அது ஃபேமிலியை கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்தால் ஃபேமிலி ஆடியன்சஸ் எல்லாருமே இன்னொரு கதையை சொல்லுவாங்க டேரக்டருக்கு, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னென்ன ஃபீட்பேக்ஸ்லாம் உங்களுக்கு வந்துச்சு அந்த கடைசியில் அந்த பையன்? நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா 22ல் அந்த பையன் திரும்ப வந்திருக்கணும், வந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு, அது ஒரு கேமியோ யாராவது ஒரு ஆக்டர் பண்ணலாம் அது ஒன்று. அதே மாதிரி இவங்க 2 ஃபேமிலியும் ஒரே வீட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி நிறைய. எனக்கு வந்து பர்சனலாக அந்த பையன் வர்றதுல உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னா ஒரு ஃபீலாக இருந்தால் போதும். அது அந்த அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு வந்து பையன் இறந்துட்டான், இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டாங்க, பட் இன்னைக்கு வந்து அவன் எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்ற சந்தோஷமே அவங்களுக்கு போதும். ஸோ ஒரு எப்படி ஒரு காற்றை எப்படி நம்ம பார்க்க முடியாதோ ஃபீல் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி அந்த பையனை அவங்களால பார்க்க முடியல, பட் ஸ்டில் தே கேன் கம்யூனிகேட் வித் ஹிம். அவங்க கூட பேசலாம், அவங்க கூட என்ன சொல்கிறது டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், எல்லாமே அந்த வாழ்க்கை 2 பக்கமும் அவங்களால இது பண்ணிக்க முடியும், ஷேர் பண்ணி அவங்களால அவனை ஃபீல் பண்ண முடியும். பட் அவங்க ஃபிசிக்கலாக அவனை பார்க்க முடியாது அப்படின்றதே நல்லா இருந்துச்சு எனக்கு. ஓகே, நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க இந்த பையனை கொண்டு வாங்கன்னு. நான் ஷூட்டிங் முன்னாடியே கதையில் கொண்டு வாங்க, நான் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை, அது பண்ண மாட்டேன், அது பண்ண முடியாது, அது தேவையில்லை, அது ஒரு ஃபீல். அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த பையன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கான்றது போதும். அவன் இங்கே திரும்ப வந்து இது ஒரு டைம் ட்ராவல் படம் மாதிரி மாற்ற வேணாம், அது வேணவே வேணாம், அது வேணான்னு ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் நான். எங்கேயோ ஒரு ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஓகே, நமக்குமே நம்ம கூட இருக்கவங்க ஒரு லாஸ் ஆகும்போது அவங்க நம்மக்கிட்ட திரும்ப வரணுன்றதோட எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னு கேட்டாலே நமக்கு ஒரு ஃபுல் ஃபீல் பரவாயில்ல அப்படின்னு நம்ம மனசு நிறைஞ்சிடும். அந்த ஃபீல் இருந்தால் போதுன்றது தான் என்னோட ஆசை. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அவங்களுக்கு ஒரு க்ளோஷர் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும், வீட்டை இவருக்கு கொடுத்துட்டு போகிறாரு, 45 லட்ச ரூபா வீட்டை இவர் கொடுத்துட்டு போகிறாரு, இவர் என்ன அவ்வளோ தியாகினமும் இல்லை, அதுக்கும் நான் க்ளோஷர் வச்சுருந்தோம். இவர் ஒரு வீடு வாங்குவார், அதுக்கு காளி வெங்கடனை ஹெல்ப் பண்ணி இவர் ஒரு வீடு வாங்கிட்டு போவார் அப்படின்லாம். பட் அதுவுமே திரும்ப கதையோட வெளியே போகுது, தேவைப்படல, இந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோட முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டோம். ஓகே, ஏன்னா பட் இந்த மூமெண்ட் எப்படி, அதாவது அவங்களோட இவங்களும் ஷேர் பண்ணி இருந்துக்கலாம், ஒரிஜினல் ஹவுஸ்மேட்ஸ் நல்லா இருந்திருக்கும், மேபி நல்லா இருந்திருக்கும். அது உங்களுக்கு தோணுச்சு இல்லை, சொன்னாங்க 2-3 பேர் முன்னாடியே சொன்னாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கலாமேன்னு. பட் எனக்கு தோணுது என்னன்னா இவங்களே ஆல்ரெடி 2 ஃபேமிலி இருக்காங்க, காளி வெங்கடனே 2 ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ ஒரு மொமெண்ட்டாக அவங்க 2 பேருக்குள்ள மட்டும் இருந்துட்டு போகலாம் அப்படின்றதோட முடிச்சிடலாம் அப்படின்றது. சினிமா தமிழ் சினிமா இப்போ ரீசெண்டாக இந்த கல்ச்சர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட முடிக்கணும்னா, அதுவும் ஹாரர்லாம் முடிக்கணும்னா ஏதாவது ஒரு லீட் கொடுத்து முடிப்பாங்க. ஆமாம், ஏதாவது ஒரு லீட் இருக்கும் செகண்ட் பார்ட்டுக்கு. ஏன் அந்த மாதிரியான அந்த மாதிரி எடுத்தோம் நாங்கள். பட் நிறைய பேர் என்ன வச்சுருந்தீங்க, என்ன வச்சுருந்தோம்னா தர்ஷன் சார் அதான் அந்த வீடு வாங்கிட்டு போகிறல, அது அவங்களோட சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா வாழ்ந்த வீடாக இருக்கும். ஓகே, அந்த வீடை வாங்கிட்டு போயிருப்பாரு அவர், காளி என்ன ஹெல்ப் பண்ணிட்டு அந்த வீடை வாங்கியிருப்பாரு. ஸோ சின்ன வயசில் அந்த வீடுக்கு போயிருப்பாரு. ஸோ அந்த ஃபோட்டோவே என்னன்னா இவரோட சின்ன வயசு ஃபோட்டோ, அப்பா அம்மாவோட இருக்க ஃபோட்டோ. ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவர் ஒய்ஃபோட வாழ ஆரம்பிச்சிருப்பாரு. அதே மாதிரி ஒரு தண்டர் அடிக்கும், அடிச்ச உடனே இவர் எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு பார்த்தா செவுத்துல யாராவது இருக்கீங்களான்னு ஒரு டெக்ஸ்ட் அப்பியர் ஆகும். ஓகே, என்னன்னு பார்த்தா 2005ல் இவரோட சின்ன வயசு பையன் அந்த டெக்ஸ்ட்டை எழுதியிருப்பான். ஸோ அதை அந்த அப்பா அம்மா பார்ப்பாங்க, பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிற மாதிரி பார்ட் 2 கண்டினியூஷன் மாதிரி முடித்தோம். பட் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து இல்லை இது வேண்டாம், இது தேவைப்படலை, ஒரு படத்தில் ஒரு மேஜிக் ஒரு வாட்டி தான் நடக்கணும், திரும்ப திரும்ப போட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டாம், இந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டோட முடிச்சிருங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அது வைக்கல. ஓகே, அது ஒரு கல்ச்சர் இல்லை, அப்படி தானே முடிக்கணும், நாங்களும் அப்படி தான் நினச்சோம். பட் இந்த படத்துக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். இன்டர்நெட்னால ரவிக்குமார் சார் கூட பார்த்துட்டு அவருமே அதான் ஃபீல் பண்ணார், இல்லை பிரதர் வேண்டாம், ஒரு மேஜிக் நல்லா நடந்திருக்கு, அது ஒரு வாட்டியோட விட்டுருங்க, திரும்ப திரும்ப அது நடக்கும்போது அது ஓகே நமக்கு வேலிடாக ஃபீல் ஆச்சு, கரெக்டு தான், ஓகே இந்த எமோஷனோடவே முடிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிட்டோம். ஓகே, பையன் இருக்கானா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கியூரியாசிட்டியில் இந்த பக்கம் அப்பா அம்மா தவிச்சிட்டு இருக்கும்போது இருக்கா அப்படின்னு நீங்கள் எழுதி அதே மாதிரி ஒரு பேன் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கலாம். அது ஐ மீன் இருக்கான்னு எழுதுறதையே
பட் அந்த பையனை நிக்க வச்சு அதுக்கு ஒரு டிராயிங் அவுட்லைன் அந்த இது வரையிறது இது என்ன மாதிரியான திங்கிங் எப்போ இது அது ஸ்கிரிப்ட்லேயே இருந்தது தான். நாங்கள் ஷூட் பண்ணும்போது என்ன ஷூட் பண்ணோம்னா ஒரு ரிவீலிங் ஷாட் ஒன்று பையனை வச்சு எடுத்தோம். பட் அது எடிட் பண்ணும்போது எனக்கு பர்சனலாக வந்து அந்த டிராயிங் வர்றது தான். ஏன்னா படம் ஃபுல்லாகவே அந்த வாலை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். டெக்ஸ்ட் வர்றதாகட்டும், அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் எல்லாமே. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் தான் அந்த அப்பா அம்மாவுக்கு தேவைப்பட்டுச்சு. பையன் இருக்கான்னு எழுதுறதோட ஃபிசிக்கலாக பையனோட உருவம் அங்கே வரும்போது அவங்க பையன் அங்கே இருக்க ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே தான். ஸோ அதை பார்த்துட்டு தான் அந்த அப்பா அம்மா போய் அந்த பையனை ஹக் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தேவைப்படுச்சு. அந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் உருவமாக அவன் வந்துட்டான், இந்த ஒருக்காம் பாருங்கள் உங்கள் பையன் அப்படின்ற அந்த உருவம் வேணும் அப்படின்றதுக்காக தான் அந்த டிராயிங் அப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சோம். ஓகே, ஸோ அது நல்லா எமோஷ்னலாகவே ஒர்க் ஆச்சு. கண்டிப்பாக ட்விட்டரில் ஒரு விஷயம் பார்த்துருந்தேன். படம் வந்துட்டு இந்த படம் வந்து சரியாக இப்போ தேட்டரில் போகலை, பட் ஓடிடியில் நல்லா வரவேற்பு இருக்குன்னு யாரோ போட்டிருந்தாங்க. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, இல்லை டீசெண்டாக தான் போச்சு அப்படின்னு. தேட்டரில் எந்த அளவுக்கு நல்லா போச்சு? இல்லை, டீசெண்டாகவே போச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இன்னும் பெரிய சக்ஸஸ், இப்போ நம்ம ஓடிடியில் வந்த ஒரு சக்ஸஸை தான் தேட்டரில் எதிர்பார்த்தோம். பட் அந்த டைம் அந்த ரிலீஸ் காலகட்டங்கள் தலைவன்லாம் ஓடிட்டு இருந்தது. ப்ளஸ் அடுத்து ஒரு 10 டேஸில் கூலி வர்ற அந்த வைப் இருந்தது. ஸோ அதனால் அதுக்கு நடுவில் கரெக்டான டைமில் நம்மளால் அந்த டைமில் மாட்டிக்கிட்டோம் லிட்ரலாக. ஸோ எங்கள் கூடயே ஒரு 10-11 படம் ரிலீஸ் ஆச்சு. பட் ஸ்டில் ஹவுஸ்மேட்ஸுக்கு நல்லா டாக் வந்தது. நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் வந்து பார்த்தாங்க. ஒரு 2 வீக்ஸ் படம் நல்லா ரன் ஆச்சு. ஓகே, ஷோஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. பட் என்னென்னா இந்த ஒரு இது இருக்குல்ல, இப்போ இந்த ஒரு ரிசப்ஷன் வந்து தேட்டரில் கிடச்சிருந்தா இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி படம் பண்ண வந்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த சக்ஸஸ் எங்களுக்கு பயங்கர ஹாப்பி தான். தேட்டர்லேயுமே வந்து நல்ல ஒரு டீசென்ட் கலெக்ஷன் பண்ணுச்சு இந்த படத்துக்கான கலெக்ஷன். ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயங்கர ஹாப்பி. அவங்களோட ப்ராஃபிட்டபுளான ஒரு படமாக அவங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ், அவங்களுக்கு ஹாப்பி. ஏன்னா ஓடிடியோட பிஸ்னஸ் இருக்குது தேட்டருக்கு. ஏன்னா இன்றைக்கி தேட்டர் மட்டும் ஒரு பிஸ்னஸ் கிடையாது. அதுதான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சது காரணம். தேட்டரில் படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சா இதுதான் இந்த படத்தோட கலெக்ஷன் நினச்சிக்கிறாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு கீழே தான் கலெக்ஷன் பண்ணிங்கன்னா அதை தானே ஓடிடி பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. ஓடிடி சேட்டலைட்டும் பிஸ்னஸாக இருக்குது, வேறு லாங்குவேஜஸ் பிஸ்னஸாக இருக்குது, ஆடியோ பிஸ்னஸ் இருக்குது. இது எல்லாமே முடிஞ்சதுனால இது எதுவுமே வந்து மற்றவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க தேட்டர்கள் கலெக்ஷன் மட்டும்தான் கலெக்ஷன் நம்புகிறாங்க. இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் வந்து 2 பக்கமும் ஸ்ப்ளிட் ஆகிருக்காங்க. எல்லா படத்தையும் அவங்க தேட்டரில் வந்து பார்க்குறது கிடையாது. 50% தேட்டரில் பார்க்குறாங்கன்னா 50% ஓடிடியில் பார்க்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். ஓகே, ஸோ அது அப்படி பார்க்கும்போது ஹவுஸ்மேட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு லாபகரமான படம் தான். கண்டிப்பாக. பட் தேட்டரில் ஹிட்டாக இருந்தால் என்ன ஆயிருக்குன்னா நிறைய பேர் அதான் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த தாட் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு இப்போ இந்த ப்ரொடியூசருக்கு இல்லை, வேறு ப்ரொடியூசர்ஸ்க்கு இருந்ததுன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு டாக்காக ஒன்று ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வச்சுங்க. இப்போ எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுறது வந்து நீங்கள் படத்தோட கலெக்ஷன் பேசுகிறதே தப்பு. நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த கல்ச்சரை க்ரியேட் பண்ணுறதே தப்பு. ஒரு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தான் பார்க்கணுமே தவிர அது வந்து அது ஒரு ஸ்டார்ஸோட படங்களுக்கு ஆரம்பித்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஆரம்பித்து என்னோட ஃபேவரட் ஸ்டார் இவ்வளோ கலெக்ட் பண்ணாருன்னு சொல்கிறது போய் இன்றைக்கி சின்ன படத்தோட கலெக்ஷனை வந்து பேசுகிறது வந்து ரொம்ப வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சின்ன படத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது கண்டென்ட்டும் குவாலிட்டியும் தானே தவிர அது எப்படி ஒரு புதுசாக ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருக்காங்களா, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு படத்தை அப்ரோச் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த படம் என்டர்டெயின் பண்ணுச்சு, எப்படி எவ்வளோ ஹிட்டிங்காக இருந்தது, பொலிட்டிக்கலாக இருந்ததா, அதை தான் ஆடியன்ஸும் சினிமாவில் இருக்கவங்களும் பார்க்கணுமே தவிர சின்ன படங்கள்கிட்ட நீங்கள் கலெக்ஷன் கேட்குறதே அபத்தம். இது வந்து புரியுதுங்களா? ஒரு உரியடி மாதிரி ஒரு படம் வந்து அதுகிட்ட போய் நீங்கள் கலெக்ஷன் கேட்க முடியுமா? எத்தனை சின்ன படங்கள் கலெக்ட் பண்ணிச்சு நம்ம சொல்ல முடியும்? நல்ல படமாக குவாலிட்டியான படமாக அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த கலெக்ஷன் ஆங்கிள் கொண்டு போய் ஆடியன்ஸ்கிட்ட திணிக்கிற மாதிரி இருக்குது. இது தேவையில்லாத விஷயம். ஏன் இதை சொல்கிறேன்னா இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இப்போ நம்ம ஒரு 2011-12 காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா ஒரு நலன் குமாரசாமி சார் ஆகட்டும், கார்த்திக் சுப்ராஜ் சார் ஆகட்டும், ரஞ்சித் சார் ஆகட்டும், இவங்கெல்லாம் அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம் பேக்ரவுண்ட்லேருந்து 1 கோடி 2 கோடியில் படம் எடுக்க வந்து அன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து அந்த படத்தை பெரிய சக்ஸஸாக ஒரு ஸ்டார் வேல்யூ இல்லாமல் ஒரு ஃபிலிம் நடித்த விஜய் சேதுபதி சாரை வச்சு, ஒரு ஃபிலிம் 2 ஃபிலிம் நடித்த விஷ்ணு விஷால் சாரை வச்சு ஒரு நம்ம இன்டர்நெட்னாலே ஆகட்டும், முண்டாஸ்பட்டி இந்த மாதிரி படம்லாம் எடுத்து அன்றைக்கி பெரிய சக்ஸஸ் பண்ணாங்க. 1 கோடி 2 கோடியிலையும் படம் பண்ணி ஸ்டார்ஸ் இருந்தால் மட்டும்தான் படம் பண்ணி ஹிட் கொடுக்க முடியுன்ற சுச்சுவேஷனை மாற்றி அன்றைக்கி ஒரு நியூ வேவ் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க தமிழ் சினிமாவில். அதுதான் வந்து இன்றைக்கி என்ன மாதிரி எவ்வளோ பேரை வந்து இண்டஸ்ட்ரி கொண்டு வந்திருக்கு. எத்தனையோ டைரக்டர்ஸ் வந்து இன்னைக்கு காக்கா முட்டை மாதிரி ஆகட்டும், எத்தனையோ புது சின்ன சின்ன படங்கள் வந்து வர்றதுக்கு காரணமாக இருந்தது அவங்களோட அன்னைக்கு இருந்த சக்ஸஸ் தான். ஸோ அன்னைக்கு அப்போ அதை பார்த்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்ன நினச்சிருப்பாங்க, சின்ன ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் பெரிய படம் பண்ணவங்க வந்து
பரவாயில்லப்பா ஒரு சின்ன படம் ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்லாமல் நல்ல கண்டென்ட்டோட பண்ணாலும் இன்றைக்கி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு சக்ஸஸாக மாறுது, தேட்டர்கள் சக்ஸஸாக மாறுது அப்படின்னு அன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாருமே இது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணதுனால தான் அந்த மாதிரி நிறைய பேர் படம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், டைரக்டர்ஸ் ஆகட்டும் உள்ளே வந்ததுக்கு காரணம் அந்த சக்ஸஸ். அன்றைக்கி தேட்டர் மட்டும்தான் இதுவாக இருந்தது. இன்றைக்கி இந்த இப்போ ஏன் நான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து தேட்டரில் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கலான்னு சொல்கிறேன்னா எங்களோட ஒரு செல்ஃபிஷ்னஸ்னால கிடையாது. ஒரு விஷயம் ஒன்று, ப்ரொடியூசர் இது கலெக்ஷனாக மாறி இருந்தால் இன்னும் பெரிய கலெக்ஷனாக இருந்தால் அவர் 4 படம் பண்ணுவார். பட் ஸ்டில் எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, நீங்கள் வந்து இதை இண்டஸ்ட்ரியில் பார்க்குறவங்க இந்த கலெக்ஷன் விஷயத்தை மட்டும் கொண்டு போய் எல்லார்ட்டையும் சொல்கிறதுனால இண்டஸ்ட்ரியில் இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ நாளைக்கு இன்னொரு ஒரு டைரக்டர் புதுசாக ஒரு கான்செப்டோட போகிறாரு, ஒரு ஹவுஸ்மேட்ஸ் மாதிரியோ ஒரு 11 மாதிரியோ ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த படங்கள்லாம் வந்து தேட்டரில் பெருசாக ஓடாது தம்பி, ஓடிடியில் தான் ஓடும், அதனால் இதெல்லாம் நான் பண்ண முடியாது, ஓடிடியும் வந்து எல்லா டைமும் படம் வாங்குவாங்களான்னு தெரியாது, ஸோ அதனால் இந்த மாதிரி படம் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா இந்த மாதிரி புது டேலண்ட்ஸ் எங்கே போவாங்க? ஸோ இதுக்கு தான் சொல்கிறது வந்து இந்த விஷயம் ஒன்று, படத்தை தியேட்டரில் பெருசாக ஹிட் பண்ணணும், அப்படி இல்லையே இந்த மாதிரி கலெக்ஷன் விஷயங்களை ஆடியன்ஸுக்கு கொண்டு போகாதீங்க, இண்டஸ்ட்ரிக்கு இதை கொண்டு போகாதீங்க. ஓகே, நல்ல குவாலிட்டியான கண்டென்ட்டான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த கலெக்ஷன் விஷயங்களையோ இதையோ கொண்டு போய் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைனா இந்த மாதிரி சின்ன படங்கள் தியேட்டரில் சக்ஸஸ் ஆனால் தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். நிறைய டேரக்டர்ஸ்க்கு, புதுசாக வர டேரக்டர்ஸ்க்கு, புதுசாக வரவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி பண்ணலாம், நிறைய ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னது. உங்களோட தாட்ஸ் என்ன நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மேலே? ஏன்னா ரீசெண்டாக ஒரு பெரிய டேரக்டர் கூட சொல்லியிருந்தாரு, என்னோடய படத்தை நான் மலையாளத்தில் எடுத்திருந்தா கூட இங்கே தமிழில் கொண்டாடி இருப்பாங்க போல், நான் தமிழில் ஏன் எடுத்தேன்னு சொல்கிறாங்க என்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. உங்களுக்கு எனக்கு ஹவுஸ்மேட்ஸ் பார்க்கும்போது கூட அந்த தாட்ஸ் எல்லாம் எனக்கு வருது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்? இந்த மாதிரி நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா ஆடியன்ஸோட அந்த எக்கனாமிக்ஸு அவங்களோட பட்ஜெட்டையும் நம்ம பார்க்கணும். ஒரு படத்துக்கு ஃபேமிலியாக போய் பார்க்கும்போது அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி படங்கள் வர எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. 240 ஃபிலிம்ஸ் 250 ஃபிலிம்ஸ் வருஷம் வருதுன்னும் போது எத்தனை படத்தை ஆடியன்ஸ் போய் பார்ப்பாங்கன்னா மாதத்துக்கு ஒரு படம் தான் அவங்களாலையும் அஃபோர்ட் பண்ணி ஃபேமிலியோடு போய் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்குது, தேட்டர் காசு, டிக்கெட்ஸ் எல்லாமே இருக்குன்னும் போது ஸோ அப்போ வந்து இத்தனை படம் தான் நம்மளால் பார்க்க முடியும்னு ஆடியன்ஸ் ரெடி பண்ணுவாங்க. ஸோ எந்த படம்ன்றது வந்து அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க, அது எந்த படம் நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க, எந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ நிறைய இருக்குது, எதை ஃபேமிலியோட பார்த்து போய் என்ஜாய் பண்ணலான்றது அவங்க டிசைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் இன்னொன்று வந்து ஒரு 50% ஆடியன்ஸை வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து நம்ம ஓடிடிக்காக பழக்கிட்டோம். இந்த படங்கள் நம்ம தேட்டரில் பார்த்துக்கலாம், இந்த படத்தை நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாம்னு சொல்லி பழக்கிட்டோம் ஆடியன்ஸஸ். அந்த மாதிரி பழக்கிட்டதுனால நம்ம திரும்ப அவங்கள வந்து நீங்கள் வந்து தேட்டருக்கு வாங்கன்னு ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா பிஸ்னஸ் ஸ்ப்ளிட்டாக இருக்குது, ரெண்டுமே தேட்டர் ஓடிடின்னு ஸ்ப்ளிட்டாக இருக்கிறதுனால ஆடியன்ஸை கம்ப்ளீட்டாக ப்ளேம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவர் சொன்ன மாதிரி மெய்யழகன் படத்தை வந்துட்டு ஓடிடியில் பயங்கரமாக கொண்டாடின படம் தான், அது எல்லோரும் கொண்டாடின படம் தான். ஸ்டில் அது வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸான படம் தான். பட் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் வரல, உண்மைதான் அது. பட் ஆனாலும் ஆடியன்ஸ் வந்து இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்காங்க. ஒரு நல்ல படம் வந்தால் இன்றைக்கும் ஹவுஸ்மேட்ஸ் பார்த்துட்டு எத்தனையோ பேர் வந்து சாரி இதை நாங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லா படமும் நம்ம அந்த மாதிரி ஒரு எல்லாரும் தேட்டரில் வந்து எல்லா படத்தையும் பார்த்து ஹிட் பண்ணணும்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களோட சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, அந்த டைமில் என்னென்ன படங்கள் வருதுன்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அந்த டைமில் வந்துட்டு என்ன இங்கே ஒரு சிச்சுவேஷன். இப்போ பார்க்கிங்லாம் அந்த டைமில் பெரிய மழை இருந்தது, ஃப்ளட் இருந்தது. ஸோ அந்த டைம் யாராலையும் தேட்டரில் சென்னைக்கு போக முடியல. பட் படம் ஓடிடியில் வந்தோடனே எல்லாரும் அதை இது பண்ணுறாங்க. நல்ல கண்டென்ட்டை என்றைக்குமே தமிழ் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வருமா இல்லை அப்செட் ஆகுமா? அதுதான் பிரதர், அதுதான் அது அவங்களோட சிச்சுவேஷன், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, நான் தான் சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு ரேஸ் மாதிரி. இன்றைக்கி ஒரு 500 கோடி படத்தோட ஒரு 5 கோடி படம் ஓடி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்தாச்சு, இதுதான் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி வந்தாச்சுன்னா 500 கோடி படத்து கூட நீங்கள் 5 கோடி படம் எடுத்தாலும் நீங்களும் ஓடி தான் ஆகணும். ஸோ இந்த ரேஸில் யார் ஜெயிக்கிறான்றது தான் மேட்ரு. உங்கள் படத்துக்கான கலெக்ஷன் உங்களுக்கு வந்துச்சா அவ்வளோதான், தவிர 500 கோடி கலெக்ஷன் என்ன பண்ணுச்சோ அதை நான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணுன்னு தான் நம்ம ஆசைப்பட்றோம். வரலன்னும் போது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஏதோ ஒரு வகையில் அவங்க இந்த படத்தை அவங்க பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஓடிடியில் பார்த்தாலும் ஸ்டில் அது படத்துக்கான ஒரு பிஸ்னஸ் தான், அது கண்டிப்பாக லீகலான பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் ஹாப்பி தான். இன்றைக்கி தமிழ் ஆடியன்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா படத்துக்குமே. ஒரு படம் நல்ல படம் தெரிஞ்சால் அது அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மலையாளமாக இருந்தாலும் சரி, ஹிந்தியாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் தேட்டர் எப்படி சொல்கிறது, தேட்டர் போய் பார்த்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய படங்கள் வருது ஒரு காரணம். மேபி என்னை பொறுத்தவரை சின்ன படங்களுக்கு இன்னும் தேட்டரில் நிறைய சலுகைகளோ டிக்கெட் ப்ரைஸஸ் குறைக்கிறதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னா
இன்னும் நிறைய பேர் தேட்டருக்கு வந்து சின்ன படங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா அந்த தேட்டர் சப்போர்ட் வந்து தேவைப்படுது, சின்ன படங்களுக்கு நிறைய தேவைப்படுது. ஓகே, ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள படத்தை அவங்க எந்த கேள்வியும் கேட்காம பார்க்க ரெடியாக இருக்காங்க. படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் அவங்க அந்த படத்துக்கு போகிறாங்க. பட் சின்ன படங்கள் வரும்போது வந்துட்டு அது நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டாலும் ஓகே நம்ம ஓடிடியில் பார்த்துக்கலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வருது. ஓகே, ஸோ அதுக்கு மேபி இங்கே சில சலுகைகள்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இன்னுமே ஆடியன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது அது இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நிறைய சின்ன படங்கள் சக்ஸஸ் ஆகுறது வந்து நிறைய பேர் படம் பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு வர ஆரம்பிக்கும். நம்ம 1000 கோடிலாம் சேஸ் பண்ணுறதை விட்டு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் தேட ஆரம்பிக்கலாம். அது வந்து உங்களுக்கு குளோபல் லெவலில் ரீச் ஆகும். இன்றைக்கி பார்க்கிங்க்கு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்குன்னா அதுதான் காரணம். அந்த கண்டென்ட் யாருமே இது வரைக்கும் பண்ணது கிடையாது. நமக்கு 1000 கோடி தேவையே கிடையாது. எதுக்கு 1000 கோடி வச்சுட்டு யாரும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. பட் இன்றைக்கி ஒரு பார்க்கிங் மாதிரி ஒரு படம் நேஷனல் அவார்டு வாங்குறது தான் தமிழ் சினிமாவுக்கு பெருமை. அதுதான் முக்கியம், நம்ம அதை தான் பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த விஷயங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது வந்துட்டு இந்த மாதிரியான சின்ன படங்கள் பெரிய படங்களை விட ஓடிடியில் டாமினேட்டிங்காக இருக்குது. ஆமாம், ஒரு ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அது ட்ரெண்டிங் நம்பர் 1லலாம் இப்போ பெரிய படங்கள் இல்லை. இப்போ நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ் தான் அதிகமான ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கும்போது ஓடிடியில் நீங்கள் தான் வந்து டாப்பாக இருக்கீங்க அப்படின்ற அது சந்தோஷத்தை ரொம்ப சந்தோஷம் தான். என்னன்னா எங்கேயோ ஒரு வகையில் நம்ம படம் கொண்டாடப்படுது, அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்கு. தியேட்டரில் கொண்டாடி இருந்தால் அது வேற. பட் ஸ்டில் இன்னைக்கு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் கூட வந்த படம் எந்த படமே இந்த அளவுக்கு ஓடிடியில் கொண்டாடப்படல. ஸோ அது கொண்டாடப்படுதுன்னா நல்ல படம் எடுத்தால் நம்ம எங்கேயா இருந்தாலும் ஆடியன்ஸ் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கான கிரெடிட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க ஆடியன்ஸ். அது சந்தோஷம் தான். நமக்கு எந்த மீடியம் நம்ம வந்து தியேட்டர் மட்டும் இல்லை, தியேட்டர் இல்லைனாலும் இன்றைக்கி ஓடிடியில் கொண்டாடுறதும் சந்தோஷம் தான். அது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஸ்டில் அவங்க இந்த படங்களுக்காக டைம் ஒதுக்கி அவங்க அதை பார்த்து அதுக்காக வந்து நம்ம ட்வீட்ஸ் போட்டு மெசேஜ் அனுப்பி இது நல்லா இருக்குது எங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்கிறதே ஒரு சக்ஸஸ் தான், நல்ல விஷயம் தான் அது. கண்டிப்பாக நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா உங்கள் அடுத்த படத்தை நாங்கள் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம்தான். கண்டிப்பாக. அடுத்த படம் ஓகே, என்ன பிளான் என்ன வச்சுருக்கீங்க? இன்னும் அதான் ஐடியாஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸாக்டாக இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுல நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ எது நல்லா ஃபார்ம் ஆகி வருதோ அந்த ஐடியாவை வந்து பண்ணலாம். பட் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுக்கு புதுசாக நம்ம ஒன்று ட்ரை பண்ணும்போது ஆடியன்ஸ் அதை நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஹவுஸ்மேட்ஸ்லேருந்தே எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி புதுசாகவே நம்ம ஏதாவது ஒன்று இது வரைக்கும் தமிழில் வராத கண்டென்ட்டை தமிழுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான். ஓகே, கண்டிப்பாக. எனக்கு ஹவுஸ்மேட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ உங்களோட தாட் ப்ராசஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்து இன்னும் பார்க்காத ஒரு கண்டென்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. அடுத்தடுத்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stuff free. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, the perfect ரவா. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.